இன்னைக்கு வீடியோவை ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளி அங்கே இருக்கும் எல்லா தொழிலாளிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அரேஞ்ச் பண்ணிட்டு அவருங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தா கோல்டு ரிங். அந்த கோல்டு ரிங்கை இங்கே இருக்கும் தொழிலாளி யாராவது ஒருத்தருக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும், உங்களில் யாருக்காச்சுன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையை ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ஏறக்குறைய ஒரு 20லேருந்து 30 பேர் அங்கே ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே எனக்கு வேணும் அப்படின்னு கை ரைஸ் பண்ணாங்க. மேனேஜருக்கு ஒரே ஷாக் ஆச்சு. இருக்கிறதே ஒரு மோதிரம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த மோதிரத்தை கீழே போட்டு ஷூ காலில் மிதித்து பின்பு அந்த மோதிரத்தை எடுத்து இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டார்கள். அப்பவும் அங்க இருக்கிற எல்லா தொழிலாளிகள் எனக்கு வேணும் அப்படின்னு கை தூக்குறாங்க. மறுபடியும் அவனுக்கு ஷாக் ஆகுது. மறுபடியும் அந்த ரிங்கை அன்கிளீன் வாட்டர் கெட்ட தண்ணியில போட்டு இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் எல்லாரும் எனக்கு வேணும் அப்படின்னு கை தூக்குறாங்க. இதுல கடுப்பான அந்த முதலாளி மேனேஜரை கூப்பிட்டு ஒரு சுத்தியால எடுத்து அதை நொறுக்கி 2 பாகமாக ஆக்கி இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பவும் அங்க இருக்கிற எல்லா தொழிலாளிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கை ரைஸ் பண்றாங்க. ஸோ த moral ஆஃப் தி ஸ்டோரி இஸ், அங்க இருக்கிற எல்லா தொழிலாளிக்கும் தெரியும் தங்கத்தோட மதிப்பு என்னைக்கும் குறையாது. அது என்ன பண்ணாலும் குறையாது. ஆம் பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை காலால போட்டு மிதிப்பாங்க. எப்படி அந்த தங்கத்தை அந்த மேனேஜர் மிதித்தது போல நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை காலால போட்டு மிதிப்பாங்க. நம்மளை கீழே தள்ளி விட்டு நம்ம மேல ஏறி போகணும்னு நினைப்பாங்க. தங்கத்தோட மதிப்பு அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தெரிஞ்சது போல நம்மளோட மதிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நம்மளோட மதிப்பு தெரிந்தனால தான் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால அவரோட ஜீவனே தியாகம் பண்ணார். நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட மதிப்பு தெரியாது. நம்மளோட மதிப்பு தெரிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்பி வாழுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்க வாழ்க்கை அந்த தங்கம் போல மாறும்.